அண்மை செய்தி நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றனர்? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மண்டபம் பகுதியை சேர்ந்த 2 விசைப்படகு மற்றும் 14 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது. அதாவது மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்றுக்கொண்டு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் நெடுந்தீவு கடற்பகுதியில் வைத்து மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பகுதிக்கு திடீரென ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மீனவர்களை துப்பாக்கி முனையில் தற்போது 2 விசைப்படகு மற்றும் 14 மீனவர்களை கைது செய்து தற்போது காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்ல உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட மண்டபம் பகுதியை சேர்ந்த 2 விசைப்படகு மற்றும் 8 மீனவர்கள் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி, நெடுந்தீவு அருகே தமிழக மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.